லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? ஜி.கே. நாகராஜ், வந்து கொண்டிருக்கக்கூடிய முடிவுகள் எப்படியா பார்க்கிறது பாஜக? ஹரியானாவில் தொடர்ந்து காங்கிரஸ் முன்னிலையில் இருப்பதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஹலோ, தொடர்புல இருக்கீங்க. நான் பேசினது கேட்டுச்சா? கேக்குது. வணக்கம். நிறைய கட்டுக்கதைகள் கேட்டுட்டு இருந்தோம் இதுவரை. திமுக நண்பர் அதாவது காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் சொன்னது கரீபி உட்டாவ், அதாவது ஏழ்மையை ஒழிப்போம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஒரு 55-60 ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க வந்து தூக்கிய ஒரு கோஷம். ஆனா அவங்க ஆட்சி முடிந்து ரொம்ப குறைந்த 40 எண்ணிக்கைக்கு போய் டச் பண்றப்போ அவங்க 80 கோடி மக்களை வறுமையில விட்டுட்டு போனாங்க. 2014 பதவியேற்ற பின்பு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மிக திட்டமிட்டமான செயல், மிக அருமையாக இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது, 3ஆம் இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நேரு அவர்கள் கை வைக்க தயங்கியது, அதாவது ஆர்டிகல் 370 பத்தி நம்ம நேருக்கு போவோம். இருங்க இல்ல, நேருக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்பரை பேசிடுவோம். 10 ஆண்டுகள் ஆட்சி சொல்லிடுறேன். காஷ்மீர்லயும் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலையில இருக்குது, ஹரியானாவிலையும் அவங்கதான் முன்னிலையில இருக்கிறாங்க. காஷ்மீர்ல 370 சிறப்பு அந்தஸ்து சட்டத்தை ரத்து செய்தது உங்களுடைய பெருமைகளில் ஒன்று. நாடாளுமன்ற தேர்தல்ல எங்களுடைய பெருமை, கொடுத்த வாக்குறுதி, எங்களுடைய இலக்கை நாங்க அடைந்தோம்னு சொல்லி நீங்க பரப்புரை பண்ணீங்க. ஆனால் இன்றைக்கு அந்த மக்கள் அதை ஏற்கவில்லையோன்னு தோணுதே இப்ப வந்திருக்கக்கூடிய முன்னிலை நிலவரம். 2014 பாராளுமன்ற தேர்தல்ல காஷ்மீர்ல 32% ஓட்டு வாங்கியது. 6 எம்பில 3 எம்பி நாங்களா இருந்தோம். 2014 டிசம்பர் சட்டசபையில 23% ஓட்டு, 25 எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை நாங்க பெற்றிருந்தோம். 2019 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல நாங்க வாங்கிய ஓட்டு எண்ணிக்கை 46. 60% முஸ்லிம்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. 46% வாங்கிய பின்புதான் நாங்க ஆர்டிகல் 370 எடுத்தோம். மக்களுடைய முழுமையான ஆதரவை பெற்றுத்தான் எடுத்தோம், சும்மா எடுக்கல. நான் என்ன நேரு பத்தி சொல்ல, நேரு கை வைக்க பயந்து மெஹபூபா முஃப்திக்கு நீங்க அன்னைக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்க, கூட்டணி ஆதரவு கொடுத்தீங்க, ஒன் ஃபைன் டே எல்லாத்தையும் முடிச்சு விட்டீங்க. இல்ல, அது வந்து நாட்டின் நன்மைக்காக, சில சமயம் ஒரு மாநிலத்தின் நன்மைக்காக செய்ய வேண்டிய விஷயங்களை அன்னைக்கு செஞ்சுதான் அந்த மாநிலத்துல ஆர்டிகல் 370 மீட்டு எடுத்தோம். நீங்க அது போனங்காட்டிதான் இன்னைக்கு அந்த காஷ்மீர் மாநிலத்துல 2 கோடி பேர் சுற்றுலா பயணிகளா போயிருக்காங்க. நீங்க 1001 படம் பாத்தீங்கன்னா அதுல வந்து ரொம்ப வருஷம் எம்ஜிஆர் இருந்த காலத்துல அன்னைக்கு வந்து நாகேஷ் அங்க வந்து ஒரு வீட்டை வாடகை விட்டுருப்பாரு, சொந்த வீடுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த நிலைமை மாறி இருந்தது. அதை இன்னைக்கு மீண்டும் புதுப்பிச்சிருக்கோம். 2 கோடி மக்கள் இங்கிருந்து ஜம்மு காஷ்மீர் போறாங்க, வைஷ்ணவ தேவி டெம்பிளுக்கு போறாங்க. 40 ஆண்டு காலமாக மீண்டும் கொண்டாடப்படுகிறது. தேசிய கொடி அங்கே பட்டொலி வீசி பறக்கிறது. தீவிரவாதம் அங்கே முழுமையாக குறைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் நஞ்சு இருந்தாலும் கூட சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க உங்க காலத்துல பத்திரிகை செய்தி சிறுசா வரும், காஷ்மீரில் தீவிரவாதம் 10 பேர் செத்தார்கள். இன்னைக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தா கூட அது மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய செய்தியாக வருகின்ற அளவுக்கு நான் பேசி முடிச்சிடுறேன். இன்னைக்கு அந்த விஷயம் அரிதாக நடக்கிறது. நான் சொல்றேன், தீவிரவாதம் என்பது மிக அரிதான செய்தியாக மாறிவிட்டது. அந்த அளவுக்கு ஒரு தீவிரவாதி, அதுவும் குறிப்பா கருப்பு பண அந்த பண மதிப்பிழப்பு அப்புறம் இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்குது, முழுமையாக அங்கே தீவிரவாதத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடிந்திருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கவில்லை, இல்லைன்னு சொல்லல, இல்ல அது இருக்கும். ஆனா நீங்க கம்பேர் வித் பழைய சிஸ்டம், ஒரு ஜம்மு காஷ்மீர்னாவே ஒரு பயம் இருந்த நிலைமை மாறி இருக்கிறது. இன்னைக்கு பல தொழில் நிறுவனங்கள் போய் அங்க தொழில்களை துவங்கி அந்த மக்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. நாங்க வந்து மீண்டும் சொந்தமாக எங்கள் இடத்துல நாங்க வீடு வாங்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் அங்க ஏற்று பெற்றிருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா வழக்கம் போல காங்கிரஸ் பிரிவினவாதத்தை கையில் எடுத்திருக்காங்க. இல்ல, நம்பர்ஸ் வந்து ஜி.கே. நாகராஜ் இப்ப சொல்றாரு இல்லையா, நாங்க இத பண்ணிருக்கோம். அங்க ஒரு ராமசுப்ரமணியம் சார் அடுத்து நீங்க தான் பேச போறீங்க. அதுக்கு அதாவது ஒரு பீஸ்ஃபுல் இருக்காங்க, இப்ப வந்து அங்க வந்து தீவிரவாதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்கல்ல, மக்களுடைய நம்பர்ஸ் இப்ப ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கிறது அப்படி இல்லையே, மக்கள் வாக்கு தீர்ப்பு வேறையால இருக்கு. அதான் நான் சொல்றேன், நான் வரேன்.
அதாவதுங்க 55 ஆண்டு காலம் காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டு இருக்கிறது. அதுவும் குறிப்பா 18 ஆண்டு வருஷம் திமுக அவங்க நண்பர் பேசுற கூட்டணியில் கூட இருந்து ஆட்சி செய்திருக்கிறது. இவர்கள் செய்யாதே நாங்க 10 வருஷம் தொடர்ச்சியா 15ஆவது வருஷம் இப்ப 3வது முறையா பிரதமர் செஞ்சுட்டு இருக்காரு. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் 2 முறை ஆட்சி செய்திருக்கிறோம். ஹரியானா விவசாயம் சார்ந்தது. அதுவும் குறிப்பா நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா விவசாய சட்டங்களுக்கு எதிராக அங்க காங்கிரஸ் அதுவும் குறிப்பாக விவசாயிகளை தூண்டிவிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது. பொதுவாக விவசாயம் சார்ந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாடாகட்டும் எந்த மாநிலம் ஆகட்டும் விவசாயம் என்பது இயற்கை சார்ந்தது, இயற்கை சீதோஷ நிலை சார்ந்த தொழில். அது செய்யறது கஷ்டமானது. அதை ஒரு நீண்ட கால திட்டத்தோடு தான் அணுகணும். அதுதான் நம்ம கிசான் சம்மன் நிதி கொடுத்தோம், விவசாய காப்பீடு கொடுத்தோம். இதுவரைக்கும் என்ன செஞ்சீங்கன்னு சம்மப் பண்றீங்க, நீங்க ரிசல்ட் அட்ரஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் 3 தடவை கேட்டுட்டேன். ஷார்ட் டைம்ல பார்க்க கூடாதுங்க. நாங்க ஒரு 10 ஆண்டு காலத்துல இவ்வளவெல்லாம் செய்யற இந்தியா முழுசும் செஞ்சுட்டு இருக்கோம், ஹரியானாவில செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா காங்கிரஸ் எப்படி முன்னெடுத்தது? எப்பெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ஊசி தட்டி எடுத்து அத முன்னால நிறுத்தி அந்த மாநிலத்துல 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சியை பயன்படுத்தி மிகச்சிறப்பாக காங்கிரஸ் செய்தது. நான் சொல்ற பிரிவினைவாதம், ஓட்டு வங்கிக்கான பிரிவினைவாதத்தை எப்படி உத்தரப்பிரதேசத்துல 1 லட்சம் ரூபாய் நாங்க ஓட்டுக்கு தருவோம் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னாரோ, அது மாதிரி பெண்களுக்கு சொன்னாரோ, 1 லட்சம் ரூபாய் நாங்க ஜெயிச்சு வந்தா பெண்களுக்கு தருவோம்னு சொன்னாரோ, அது போல பல்வேறு வாக்குறுதிகள். ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் விவசாயம் அடிப்படையாக கொண்டதுனால விவசாயிகளுடைய வறுமைக்கெல்லாம் பிஜேபி தான் காரணங்கிறத ரொம்ப நான் பேசி முடிச்சிடுறேன். நான் அவங்க பேசுறப்பெல்லாம் கேட்டு இருந்தேன், அவங்களுடைய பொய்களை எல்லாம் கேட்டு இருந்தேன். அதை முன்னெடுத்தாங்க. ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அதாவது 2 விஷயம். ஜம்முவை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதி பிஜேபிக்கு சாதகமானது, இன்னொரு பகுதி பாத்தீங்கன்னா அங்க இருக்கின்ற நம்ம நண்பர் சொன்னாரு இறையாண்மைன்னு சொன்னார். அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தேசியத்தை கருத்தில் கொண்டு நம்ம தேர்தலை சந்திப்பது என்பது வேறு. ஆனால் அதே தேசியத்தை அதே மதவாதத்தை தேசியத்தை முடக்குவதற்கு பயன்படுத்துவது என்று வேறு. அதான் இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்ல காங்கிரஸ் கட்சிகள் குறிப்பா இன்னைக்கு இண்டி கூட்டணி உருவாயிருக்கிறது. எந்த இண்டி கூட்டணி எல்லாம் எதிரும் புதிருமாக இருந்ததோ, யாரெல்லாம் ஒன்றாக தங்களோடு சண்டை போட்டுக் கொண்டு பிரிந்து நின்றார்களோ அவர்களெல்லாம் இன்று ஒன்றாக இணைந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை அங்கே ஹரியானாவிலும் சரி உண்டாக்கி அதன் மூலமாக வெற்றிகளுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. அதாவது நாட்டின் வளர்ச்சிக்காக பாரத பிரதமருக்கு எதிராக இதுவரைக்கும் எதிராக இருந்த 33 கட்சிகள் ஒன்றாக இணைந்திருக்கிறது. அது ஒரு பலமாக நீங்க அங்க பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் நாங்க ஒன்னும் பெரிய அளவில் இல்லை. ஏறக்குறைய அங்க இருக்கிற அந்த கூட்டணிகள், அதாவது தேசிய மாநாட்டு கட்சி, காங்கிரஸ், இவங்களை எல்லாம் கூட தாண்டி நாங்க வந்துட்டு இருக்கோம், நியர்பை வந்துட்டு இருக்கிறோம். நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கும் ஹரியானாவில 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட ஏறக்குறைய இன்னைக்கும் ஒரு வலுவான எண்ணிக்கையில தான் முன்னேறி கொண்டிருக்கிறோம். தேர்தல் ரிசல்ட் வரந்தனி நாங்க என்னங்கிறது சொல்ல முடியாது. பாஜக பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்தோம், அதுல மாற்று கருத்து இல்ல. தனிநபர் குடும்ப சுகத்தையோ குடும்பத்தினுடைய இதையே முன்னெடுக்காத கட்சி பாரதிய ஜனதா. அந்த வகையில நாங்க சரியாக